ஸோ மார்னிங்கில் எனக்கு இந்த வாட்டர் ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குது. அண்ட் இதுதான் வந்துட்டு இந்த போட்டிங் ஸ்பாட். இந்த ஹோட்டல்லையும் இருக்குது போல். ஸோ இங்கேருந்தும் போகலாம். நீங்கள் கயாக்கிங் போகலாம். பர் ஹவர் 600 rupees. அண்டு அந்த சைடு தான் வந்துட்டு அஷ்டமுடி லேக். போன எபிசோடில் காமிச்சிருப்பேன் அந்த சைடு இருக்குன்ட்டு. டே லைட்டில் இப்போ தான் எடுக்கிறேன், நேற்று நைட் லேட்டாக வந்தேன். ஸோ தட் சைடு இஸ் அஷ்டமுடி. ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷாட் தீபாவளி டே. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே வாக்வே என்ட்ரியா. அண்ட் இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரோப் கார் என்ட்ரி வந்துட்டு இங்கேருந்து வருது. ஸோ இது வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கவர்மெண்ட்டோட பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் செமையாக இருக்குங்க, நல்லா கிளாஸியாக இருக்குது. ஸோ இங்கே தான் ரோப் கார் என்ட்ரி. அண்ட் அங்கே வந்துட்டு இது பிரமிட் ஸ்மேஷ்னு இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு போகலாம். 578 டிக்கெட் வாங்கிட்டு இதோ வந்துட்டேன். விம்ஸ்க்கு அதை கேபிள் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே தான் இந்த செக்யூரிட்டி செக்கு. ஸோ பர் பர்சன் 266 rupees இங்கே கீழே கேஷ் கொடுக்கணும் என்ட்ரி. ஆனால் ரோப் காருக்கான என்ட்ரி வந்துட்டு நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஸோ கேஷ் வந்துட்டு 2 பேர் ஃபார் எவ்ரி கப்புள் 531 rupees கேஷ் வச்சுக்கோங்க இங்கே வரும்பொழுது. மிச்சதெல்லாம் நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் அந்த என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு கேஃபடீரியா மாதிரி இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அண்ட் தே வில் ஃப்ரேம் இட் ஐ கெஸ். ஆனால் எவ்வளோ காஸ்ட் என்ன எதுங்கிறத நான் கேட்கணும். கேட்டுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ காஸ்ட் மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் நான். இப்போ ரோப் கார் என்ட்ரிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. என்னென்னா 210 ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்துட்டு பிரிண்டிங் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஃபோட்டோ, அதாவது இப்போ நான் வர ஃப்ளோரில் நீங்கள் இது பார்த்துக்கலாமா. ஸோ ரிட்டர்ன் வரும் 2 ஃப்ளோர் ஏறி போகணும். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிட் பொழுது வருவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் 210 ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு பிரிண்டிங் செஞ்சு கொடுப்பாங்களாம். காலைல 10 மணிக்கே செம்ம கும்பலுங்கண்ணா. இது 2வது மாடி. 10 மணிக்கே நல்ல கும்பல். ஒரு ரோப் கார் கிட்ட வரும்பொழுது மட்டும் ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா அது நிறுத்துறதில்லை. ரன்னிங்கில் இருக்கும்பொழுது அப்படியே ஏறுன்றாங்க. பட் இவ்வளோ ஸ்லோவாக தான் வருது. ஸோ இப்படி ஸ்லோவாக வரும்பொழுதே ஏறிக்கோ அப்படின்றாங்க. ஏரியாச்சு போய்கிட்டு இருக்கோம். ஒரு இதில் 8 பேர் அலவுடு. ஒரு இந்த மாதிரி ரோப் காரில் 8 பேர் அலவுடு. ஸோ 8 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டுறேன். அந்த இது வந்துட்டு காட்டுறேன். கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் ரைடு போல். ஸோ வந்துருச்சு. ஹெலிபேட் லேண்டிங்கும் இருக்குது. ஆனால் இப்போது ஆப்ரேட் பண்ணுறதில்ல நாங்கள். ஸோ என்ன டேஸ் ஆப்ரேஷன் தெரில.
ஸோ இதுதான் ஜட்டாயு எர்த் சென்டரோட அந்த டாப் ஸ்பாட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா சடையமங்கலம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஜட்டாயு மங்கலம்னு ஆச்சா. இங்கே தான் ஜட்டாயு விழுந்ததுனால ஜட்டாயு மங்கலம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜட்டாயு மங்கலம் தான் அப்படியே சடையமங்கலம்னு ஆயிடுச்சா. இங்கேயுமே உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் போகலாம். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் கிடைக்கும். And this is the view that you get from the top. இது வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு போகிறதுக்கானது. செம வெயிலுங்கண்ணா. மழைன்றாங்க இங்கே வரும்பொழுது, பயமுறுத்துனாங்க கிளம்பும்போது. ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இங்கே வரவங்க பிளாஸ்டிக்ஸ்லாம் கீழே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பிளாஸ்டிக்ஸ் அலௌட் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க அதை. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கான். பட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இதுக்கு என்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அங்கேயே இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு போய்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது ஜட்டாயு ராமர் டெம்பிள் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. அப்படியே காட்டுறேன். இங்கே இருக்கான் ஜட்டாயு ராமர் டெம்பிள் என்ட்ரன்ஸு. ஸோ ராமர் வரும்பொழுது இங்கே ஜட்டாயுவை பார்த்தப்போ வந்த காலடி இங்கே வச்சுருக்காங்களாம். ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ அடுத்து அங்கே தான் போகலான் இருக்கேன். பட் பிஃபோர் தட் வியூ ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கேருந்து இதுதான் வியூ கிடைக்குது. அண்ட் இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் உங்களுக்கு ஃபுல் சிட்டி வியூ கிடைக்குது இங்கேருந்து. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பீக்ஸ் போல் இது. அண்ட் இதுதான் வந்துட்டு இந்த ஃபுல் ராக் ஆஃப் ஜட்டாயு விழுந்த அந்த போஸ் இது தானா. ஸோ இங்கே மியூசியம் ரொம்ப நாளாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் ரெனோவேஷன்லேயே போய்கிட்டு இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் வந்தாலும் அது இருக்குது ஆனால் இல்லை, அந்த நிலைமையில தான் இருக்குது இங்கே. அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணாங்க நீங்கள். ஸோ இதான் இந்த ராமர் பாதம் இருக்கிற கோயிலா. இது வந்துட்டு ஒவ்வொரு இந்த சித்தர் மாதிரி இருப்பாங்கள்ல அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கோவில். இதுதான் ராமரோட பாதம். ராமர் நின்ன பாதம் இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்டாயுவை பார்க்கும் பொழுது. ஸோ இந்த இடத்த வந்துட்டு ராஜீவ் அன்சல் அப்படிங்கிற ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க போல். இன் ரிலேஷன் பப்ளிக் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான கிரெடிட் ஸ்டோன் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க ஆக்சுவலி. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரியான ஃபுட் கோர்ட். ஸோ அப்படி இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வியூ யுவர் ஹீரோயிக் கேப்சர் அங்கே தான் உங்களோட ஃபோட்டோ வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ரூஸ்டர் இப்போ ஒன்று நம்ம இந்த திருவிழாக்கள் அந்த மாதிரி ஆடணும். ஒரு 12D தேட்டர், அப்புறம் VR கிரிக்கெட்டும் பர்ச்சேசிங் சென்டரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 12D தேட்டர் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 148 ரூபா, 10 நிமிஷம் 2 சிமுலேஷன்ஸ் வருமா. ஸோ அது வந்துட்டு 148 rupees per person for 10 minutes. ஸோ இட் வாஸ் சார்ட் ஆஃப் ஓகே. நான் இங்கே ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன். ஸோ ஒர்க்கெல்லாம் போகிறதுனால அடுத்து அங்கே நான் இது பண்ண போகிறேன். நான் கோயிங் டு 12D தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். ஒரு 11:30 ஆகுது டைமு. செம்ம ரஷ்ஷுங்க, செம்ம ரஷ்ஷு. ஸோ அப்படியே வெளில தான் வரேன். ஸோ என்ட்ரி நீங்கள் அந்த சைட் போயிட்டு இங்கே இந்த பிரமிட் ஸ்மாஷ் என்ட்ரி மாதிரி காமிச்ச பண்ணி அந்த சைடுக்காக நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலைல அந்த ஒரு 9:30 to 9:45 இங்கே டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட பாருங்கள். ஏன்னா அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வெயிலும் கம்மியாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் அப்படின்னா செம்ம க்ரௌடு ரியலி. உங்களுக்கு அப்புறம் அந்த வின்ச்சில் போகிறதுக்கே ரோப் கார் போகிறதுக்கே டைம் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஈவினிங் லேட் ஆகிடும். ஸோ இதோட அப்படியே நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு காரில் ஏறி வர்க்கலா போக போகிறேன். என் லஞ்சு வர்க்கலாவில் அங்கே அப்படியே கிளிஃப்லேயும் பீச்லேயும் சுற்றிட்டு லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கோவலம் போகிற வழியில் முடிஞ்சால் ஏதாவது 1-2 ஸ்பாட் பார்ப்பேன். பட் அடுத்து இந்த எபிசோட் முடிஞ்சது. வர்க்கலா அண்ட் அதர் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த எபிசோடில் தான். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் ஸ்டே டியூன்ட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.